பெண்களுடைய மடியில தான் விதை கொடுத்து வச்சிருந்தோம். கோயில் கலசம் இருக்குல்ல, அதுல விதை போட்டு வச்சிருந்தோம். எந்த வீடு கட்டினாலும் வாசல் அமைக்கும் போது கீழே நவதானியங்களை போடுவோம். இப்ப நவரத்தனங்களை போடுறாங்க, தப்பு. நவதானியங்களை போட்டு வச்சிருந்தோம். கோயில்ல கலசத்துல கும்பாபிஷேகம் நடத்தும் போது அங்கேயும் நவதானியங்களை தான் போட்டு வைக்கிறாங்க. ஏன் தெரியுமா? கடல் கோள் வந்து வீடெல்லாம் அழிந்து போனாலும் கலசத்தில் இருக்கும் விதை அடுத்த தலைமுறைக்கானது. அடுத்த தலைமுறைக்கு என்கின்ற சேமிப்புக்கான அந்த விஷயம் இருக்குல்ல, இது தமிழ்நாட்டின் மிக சிறுவாடில் சேர்த்து வைத்த என் பாட்டியினுடைய மரபு. நான் இதை ஏன் சொன்னேன் என்றால், எனக்கும் மகன் உண்டு, எனக்கும் தலைமுறை உண்டு. என் தலைமுறை சிறப்பாக வாழ வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். என்ன காரணத்திற்காக நாம் விழுந்து போகிறோம் அப்படிங்கறத கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒரு இன்ஜினியர் இருந்தான், அவர்கிட்ட 30 வருஷமா வேலை பார்த்தாரு ஒருத்தர். நம்ம வீட்டுல வேலை பார்க்கறவங்க இல்ல நம்ம கம்பெனில வேலை பார்க்கறவங்க, சார் நான் கிளம்புறேன் சார்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள நிறுத்தவே முடியாது. நிறுத்த முடியும்? நீங்க எவ்வளவு இன்டென்சிவ் கொடுத்தாலும் நிற்க மாட்டாங்க. முடிவு பண்ணிட்டாங்கன்னா நிற்க மாட்டாங்க. அது அவர்களுடைய இயல்பு, வேலை செய்கின்றவர்களுடைய இயல்பு. நான் இங்க இருந்து கிளம்பணும்னு முடிவு பண்ணிட்டோங்கன்னா அவங்க தங்க மாட்டாங்க. அதான் உண்மை. அந்த இன்ஜினியர் கிட்ட வேலை பார்த்த ஒரு மேஸ்திரி என்ன பண்ணியிருக்காரு, நான் கிளம்புறேன்ட்டு இருக்காரு. இந்த இன்ஜினியருக்கு அந்த மேஸ்திரியை விடுறதுக்கு விருப்பம் இல்லை. பிரமாதமான வேலைக்காரன். 30 வருஷம் வேலை செய்கிறேன் சார், கிளம்புறேன் சார். இல்லை வேணாம் நீ இரு. இல்லை சார் கிளம்புறேன் சார். 30 வருஷம் வேலை செஞ்சு ஒன்றும் இல்லை சார், ஊருக்கு போயிடலான்னு நினைக்கிறேன் சார். சரி ஒரு வேலை செய்றியா, ஒரு 3 மாசம் மட்டும் என் கூட இரு, அப்புறம் போயிடலான்ட்டு. ஒரே ஒரு ப்ராஜெக்ட் தான், 3 மாசம்லாம் இருக்க முடியாது. ஒரு ப்ராஜெக்ட் எப்போ வேணாலும் முடி. சரின்னு அந்த ப்ராஜெக்டை முடிக்கிறான். 90 நாள் ஆக்சுவலா அதனுடைய வேலை. அவன் அவசரமா 35 நாள்லயே முடிச்சிட்டான். முடிச்சிட்டு நான் கிளம்புறேன் சார் அப்படின்னா, அது ஒரு வீடு கட்டுற வேலை. அவர் சொன்னாரு, நாளைக்கு வா, வீட்டுக்கு வா, ஒய்ஃபோட வா, சாப்பாடுலாம் போட்டு உனக்கு அனுப்புறேன். நான் 30 வருஷம் வேலை செய்யறேன், அப்படியே அனுப்ப முடியாது இல்லையா. அடுத்த நாள் ஒய்ஃபோட வந்த உடனே சாமி படத்துக்கிட்ட போய் நிறுத்தி, அந்த சாமி படத்துக்கு கீழே வச்சிருந்த அந்த இப்போ புதுசாக கட்டினாங்களே வீடு, அந்த வீட்டை அவன்கிட்ட கொடுத்து, 30 வருஷமா நீ வேலை செஞ்சதுக்கு இது என்னுடைய பரிசுடா. கையில வாங்கினவன் ஒன்று அழுகுறான். இத முன்னாலேயே சொல்லி இருந்தா கொஞ்சம் ஒழுங்காவது கட்டி கொடுத்துருப்பேன். நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க, வாழ்க்கை இப்படிதான் நமக்கு முன்னால வந்து நிற்கும். ஏதோ ஒன்று நினைப்போம், நாம் எங்கோ. நான் இப்படி சொல்றேன் பாருங்க, நாம் செய்த பிழைகளை நாம் மறக்கலாம், நாம் செய்த பிழைகளுக்காக நம்மை நாம் மன்னிக்கலாம். ஆனால் அந்த பிழைகள் ஒருபோதும் நம்மை மன்னிப்பதும் இல்லை, மறப்பதும் இல்லை. சுத்தி வந்துரும் அந்த பக்கமா. நான் எனக்கு வந்து இந்த ஒரு விஷயம் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு தோணுது, அதனால இந்த விஷயத்தை நான் சொல்றேன். ஒரு படம் பார்க்க சொன்னான் என் பையன். எனக்கு இந்த லியோ படம் மாதிரி என் பொண்டாட்டி என் பிள்ளையும் நல்லா இருக்கணும், நான் யாரை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவேன். எப்பவுமே வந்து லேட்ரல் திங்கிங், அனலிட்டிக்கல் திங்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங், இதுல இருங்க. நான் கொஞ்சம் படங்கள் பார்ப்பேன், புத்தகங்கள் படிப்பேன். இப்ப கூட என் பேக்ல ஒரு புக் இருக்கு, ஓஷோ எழுதின புத்தர் அப்படின்ற புக்கு. நேற்று மேட்டுப்பாளையம் போயிருந்தேன், புக் ஃபேருக்கு, அங்கிருந்து வாங்கிட்டு வந்தேன். பாருங்க, ஒரு படம் பார்க்குறேன், என் பையன் சொல்றாமா இந்த படம் பாருமா. நீ தான் சொல்லல லேட்ரல் திங்கிங், அனலிட்டிக்கல் திங்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங் பல்ல, பார்த்து சொல்லுண்ணா. என்ன படம்னா காட்ஸில்லா -1. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? சின்ன பிள்ளை தான் பார்க்கும். பார்த்துட்டியா? வேற இன்னொரு சின்ன பிள்ளை பார்த்துருக்குது. நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க, பழைய காட்ஸில்லா படம்லாம் இல்லை. அவர்கிட்ட கேட்டால் தெரியாது, அவர் பார்த்தாரா? என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். இந்த படம் பார்க்குறேன், படம் பார்த்த உடனே அது என்ன படம்னா, காட்ஸில்லான்னு ஒரு பெரிய ஒரு மிருகம். அது வந்து ஒரு டைனோசர் மாதிரி இருக்கு. டைனோசர்லயும் ஜெயண்ட் டைனோசர், கடல்ல இருந்து தான் அது வருது. அது ஒரு கால் வச்சாலே மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங் இப்படி கீழே வந்துருது, அவ்வளோ பெருசு. உலகத்தை அழிக்குது. அது எங்கிருந்து வருதுன்னா ஜப்பான் நாட்டுக்கு வருது. அது ஜப்பானிய படம். நான் அந்த படத்தை பார்த்துட்டு முடிவு பண்ணேன், ஜப்பான் நாட்டுக்குன்னு ஒரு நடிப்பு ஸ்டைல் இருக்கு.
சும்மா பார்த்தா சோகமா இருக்கிற மாதிரி சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கான். ஆனா அது சந்தோஷ முகம் அல்ல. அந்த நடிப்பை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இங்க துக்கம் அடக்கம் அந்த சிரிப்பை பார்த்தா உங்களுக்கு. அந்த மாதிரியான ஒரு படம் அது. நான் ரொம்ப இன்வால்வ்டா பார்த்துட்டு இருக்கிறேன். பெரிய ஒரு காட்ஸில்லா வருதுங்க, எல்லாரையும் அழிக்குது. இவன் கோவத்துல அந்த காட்ஸில்லாவை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்றான். அது எப்படி ஆகுதுன்னா, எவ்வளவு குண்டு போட்டு தகர்த்தாலும் மறுபடியும் அதனுடைய இதெல்லாம் இருக்குல்ல, வால்ல எல்லாம் வந்து ரேடியேஷன் வந்து ஆன் ஆயிடுது. நான் ஏதோ யாரோ எங்க இருந்தோ ஆபரேட் பண்றாங்க போல இருக்குன்னு தான் நினைச்சேன். இட்ஸ் ஆஸ்கார் மூவி. ஆஸ்கார் அவார்ட் கிடைச்சிருக்கு. பின்னால இருந்து அப்படி லைட் வருது, அப்படி வாய் திறக்குது, எங்கெங்க அடிபட்டாலும் அது மறுபடியும் தன்னைத்தானே சரி பண்ணிக்குது. சரி பண்ணிட்டு அது தான் வேலையை பண்ணுது. அவன் கடைசியா ஒரு விமானத்தை கொண்டு வந்து வாயில அடிச்சு அதை கொன்னுடுவான். அதுக்கு உள்ள போயிடும். அது மறுபடியும் வந்தது காட்ட மாட்டாங்க, இறந்துருச்சுன்னு இவங்க எல்லாம் போயிடுவாங்க. அப்புறமா பார்த்தா அந்த தன்னுடைய காதலியினுடைய இந்த இடத்துல ஒரு சின்ன மார்க் இருக்கும். அந்த மார்க் வந்து காட்ஸில்லா அவனுடைய மார்க். ஏன்னா அவன் யாரை தொட்டாலும் அவனுடைய எந்த ரேடியேஷன் முன்னால பட்டாலும் அவங்களும் காட்ஸில்லாவா மாறிடுவாங்க. படம் பார்த்துட்டேங்க, எனக்கு சாப்பிடலை, நான் தூக்கம் இல்லை, எனக்கு நாடா படம் இது அப்படின்ட்டு உட்காந்து பார்த்துட்டு என் பையன் கதவு திறந்து உள்ளவன், அம்மா படம் பார்த்துட்டீங்களா? காட்ஸில்லா யாருமா? என்னடா கேட்குறேன், காட்ஸில்லா யாருமா? தெரியலடா. ஜப்பான் படமா? காட்ஸில்லா யாரு தெரியலடா. காட்ஸில்லா உன்னுடைய ஒரிஜினல் தெரியுமா உனக்கு? தெரியாதுடா. ஒரு சின்ன லெசர்ட் ஹிரோஷிமா நாகசாகி அழிச்சாங்கல்ல அமெரிக்கா. அப்ப அழிச்ச போது போட்ட அணுகுண்டுல வந்த ரேடியேஷன் அந்த சின்ன லெசர்ட்ல பட்டு, அந்த லெசர்ட்ல பட்ட ரேடியேஷனுடைய ரியாக்ஷன்ல முளைச்சதுதான் காட்ஸில்லா. அப்ப இந்த உலகத்துக்கு ஜப்பான் சொல்லுதுமா, ஐ அம் a Godzilla. எங்கே யார் அவமானப்படுத்தப்படுவார்களோ, எங்கே யார் அழிக்கப்படுவார்களோ, அந்த நிலையிலிருந்து மறுபடியும் ஒன்று கிளம்பி வரும். அதற்கு பேர் தான் காட்ஸில்லா. So all of you, என்னுடைய ரிக்வெஸ்ட் என்னன்னா, just have updation. அப்டேட்டடா இருங்க. சமூகத்துல என்ன நடக்குதோ அப்டேட்டடா. வெறும் சினிமா அரசியல் மட்டும் அல்ல, எல்லா விஷயத்திலும் அப்டேட்டடா இருங்க. ஒரு நாளைக்கு ஒரு 2 பத்திரிகையை படிக்காம உங்க ஆபீஸ் வேலையை தொடங்காதீங்க. ஏன்னா மக்களோட கனெக்டடா இருக்கிறீங்க. எங்க என்ன இருக்கு? ஒரு விஷயம் சொல்ற, சட்டத்தில் எந்த வார்த்தைக்கு மரியாதையே கிடையாது தெரியுமா? எனக்கு தெரியாது. You cannot say எனக்கு தெரியாது. அதற்கு சட்டம் அனுமதி தரவில்லை. ஒரு டீச்சரா நான் சொல்றேன், வாசிக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. அதுவும் முக்கியமா பேப்பர், எனி பேப்பர், உங்களுக்கு பிடித்தமான எந்த பேப்பரா இருந்தாலும், எதெல்லாம் வர்றதுல சிலதுல நியூஸ் வரும், சிலதுல வியூஸ் வரும், படிச்சுக்கோங்க. இது இவன் வியூன்னு தெரியும்ல, பார்த்து பார்த்து எது உங்களுடைய நியூஸ் நீங்க நினைக்கிறீங்களோ அந்த பேப்பரை செலக்ட் பண்ணிக்கோங்க. தட் ஐ வில் நாட் ரெக்கமெண்ட். நான் சொல்லட்டுமா, அப்டேட்டடா இருங்க, மக்களோட கனெக்ட் ஆனீங்கன்னா. நான் வந்து ஸ்பீக்கரா இருக்கிறேன்ல, நான் அப்டேட், எனக்கு மனு பாக்கர் வரைக்கும் தெரியும். எனக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒலிம்பிக்ல இன்னைக்கு என்ன நடந்தது, எனக்கு அந்த வினேஷ் போகாட்க்கு என்ன நடந்தது, இந்த வினாடி வரைக்கும் என்னென்ன நடந்துட்டு இருக்கு, நேற்று வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள். கொரோனாவுக்கு பிறகு பல ஸ்பீக்கர்ஸால அடுத்த 2 வருஷத்துக்கு ஃபீல்டுல நிக்கவே முடியல. ஆனா நான் என்னை போன்றவர்கள் நின்றார்கள். ஏன் தெரியுமா? அந்த கலாமிட்டியான நேரத்தில் கூட என்னுடைய பணியை நான் விடாமல் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தேன். ஒரு டிவில தானே பேசுறோம், ஒரு இதுல தானே பேசுறோம் சொல்லிட்டு நிறை குறையெல்லாம் வர்றதில்லை. முழுமையா ப்ரிப்பேர் பண்ணிட்டு, முழுமையா ட்ரெஸ் அப் பண்ணிட்டு, அந்த திறந்து உட்கார்ந்துட்டு இது என்னுடைய ஜாப் அப்படின்னு நான் பண்ணேன். அது எனக்கு இன்றைக்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது. எனி டைம், எந்த செகண்ட்லயும் கம்ப்ளீட்டா உங்களுடைய கமிட்மெண்ட் இருந்துச்சுன்னா உங்களால் செய்ய முடியும்னு நினைக்கிறேன். முதல்ல ஃபேமிலி டாக்டர்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? அவர் இப்ப இல்ல. கண்ணுக்கு ஒரு டாக்டர், பல்லுக்கு ஒரு டாக்டர், தோலுக்கு ஒரு டாக்டர், வாயை திறந்தாலே 30 டாக்டர் வந்து நிக்கிறாங்க. நாக்குக்கு ஒரு டாக்டர், நரம்புக்கு ஒரு டாக்டர், பல்லுக்கு ஒரு டாக்டர், தாடைக்கு ஒரு டாக்டர், தொண்டைக்கு ஒரு டாக்டர். You have a family bondage ஓட இருங்க. ஃபேமிலி பாண்டேஜோட இருங்க. கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனால் அமைக்கலாம். எப்படி மானம் சம்பந்தமான விஷயம், அப்படி பணம் சம்பந்தமான விஷயம் ரொம்ப முக்கியம். அதுல யாராவது ஏதாவது அசைச்சிட்டாங்கன்னா அது உயிர்.
அந்த பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கட்டும். 10 ரூபாய் தான். நான் கிளாஸ்ல சொன்னேன் 30 ரூபாய் 25 ரூபாய்ப்பா புக்குன்னு. மேடம் 30 ரூபாய் மேடம். ஏ வாட் இஸ் தேர் யார், 5 rupees. நோ மேடம், இட் மேட்டர்ஸ். என் குழந்தை சொல்லிச்சிங்க, ஃபர்ஸ்ட் இயர் குழந்தை, 5 rupees இட்ஸ் மேட்டர்ஸ். சாரிப்பா, நான் கண்டிப்பா இட் மேட்டர்ஸ். 25 ரூபா தானே, 30 ரூபா தானே, இட் மேட்டர்ஸ். நீ போய் எலுமிச்சப்பழம் வாங்கிட்டு 5 பைசா நீ எடுத்துக்கோ, இட் மேட்டர்ஸ். இட் மேட்டர்ஸ். பணத்துல ஒரு வினாடி கூட மேட்டர்ஸ் தான்.